தமிழ் சினிமாவை தாங்கி பிடிக்கிற தூண்கள், ஒரு சீன்ல வந்தாலும் அசத்திட்டு போற நாயகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், முகம் தெரிஞ்ச கலைஞர்களோட தெரியாத கதைகளை பேசுற சீரீஸ் தான் இவர்களும். இந்த வீடியோல அட்டகத்தில உதார் விட்டுட்டு வாழை மரத்தை வெற்ற அப்பாவா, மகாமுனில ஆணவ கொலைக்கு உதவும் கொடூர மனுஷனா, காலா படத்தில் ரஜினி கூட நடிச்சவரும், இப்போ பாட்டில் ராதா படத்துல குடிகாரரா அதகலம் பண்ண நடிகர் ஆறுமுகவேல் கதையை தான் பார்க்க போறோம். சினிமா, நவீன நாடகம், அரசியல்னு எல்லா டாபிக்லையும் அசத்துறார். விஜய் சேதுபதிக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்ததுல இருந்து ரஜினி கூட நடிச்ச அனுபவம் வரைக்கும் இவர் சொல்லும் ஒவ்வொரு கதைகளுக்குள்ளும் 1000 சுவாரஸ்யங்கள் உள்ளது. இப்ப பெரியார் வச்சு செருப்பால் அடிக்கணும். அவனுடைய பேச்செல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு ஒய்ஃப் வந்து தெலுங்கு அந்த பின்னணியிலிருந்து வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அப்படி பேசுறாரு அப்படின்னு தௌலத்தான ஒரு அப்பா தான் அது. சந்தோஷமா பண்ணேன். பாடியெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கர ஒரு ரஞ்சித்த பொருட்களும் தெளிவா இருப்பாப்ல. எதுக்கு நடிக்க வந்திருக்கோம் சார்? இதுதான் அட்டகத்தில் அப்பா. இங்க நான் இனிமே இதுதான் நியூஸ். நான் குடிச்சிருக்கேன் அந்த மாதிரியான பார்ல, அந்த மாதிரியான நிறைய மனிதர்கள் ஏரியால 3 பேர் இருக்கிறானுங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நடிக்க இது கொடுங்க, டைம் கொடுங்க. நானும் நடிக்க வேண்டாம், நீங்களே நடிச்சுட்டு. ஆனா உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணிருக்கா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல உங்களை நிறைய முறை திரையில நாங்க பார்த்துருக்கோம். அட்டகத்தி படத்துலயா இருக்கட்டும், காலா படத்துலயா இருக்கட்டும், மகாமுனி படத்துல ஒரு வைப்ரண்டான ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். உங்களுடைய கதையை கேட்கணும், உங்களுடைய லைஃபை கேட்கணும், உங்களுடைய சினிமாவை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இந்த ஒரு நிகழ்வு. அட்டகத்தி வைப்புங்கிறது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அட்டகத்தி ஹீரோ தினேஷ், நானு, அப்புறம் மெட்ராஸில் வந்து வில்லனா நடித்த வினோத், எல்லாம் வந்து நாடகத்தில் நடிச்சிருக்கோம். நாங்கள் அது வந்து 3ஆம் அரங்கு அப்படிங்கிற ஒரு தியேட்டர் குரூப்ல வந்து கருணா பிரசாத்தோட அவர் தான் ரன் பண்றாப்புல. ஸோ அந்த குரூப்ல வந்து கூத்துப்பட்டில் அவர் கூத்துப்பட்டில இருந்தார். கருணா பிரசாத் கூத்துப்பட்டில் இருந்தார். அவரோட குழு பேரு 3ஆம் அரங்கு. அதுல நாங்கள்லாம் ஒரு பரமபதம் அப்படின்னு ஒரு நாடகத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது வந்து அப்போ பழக்கம். இப்போ ஒரு நாள் நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து ரஷ்யன் கல்ச்சரல் சென்டருக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சிலம்ப குச்சி எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டு இருந்தா. அப்படி தினேஷ் தினேஷ் என்ன வேணும் இல்லை, கொரியன் சென்டரில் நான் வந்து சிலம்பம் கற்றுட்டு இது பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஆனால் ஒரு படத்தில் இது நான் ஆடிஷன் போயிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் காலேஜ் ஜூனியர் தான். சரி, அதில் நிறைய பேர் கேட்டிருக்கேன், நிறைய கேரக்டர் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு நான் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போன உடனே ஒரு கேரக்டருக்கு வந்து ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ண உடனே அது ஒரு சின்ன கேரக்டர். ஸோ ஒரு சீன் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு புல்லட்டில் வர ஒரு அரசியல்வாதியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பாவா நடிக்கிற கேரக்டருக்கு ஒரு 2-3 பேர் கேட்டு பார்த்துருக்காங்க, அவங்க வரல, சில பேர் ஃபோன் எடுக்கல அப்படின்னு. கடைசியில் வந்து சரி நீங்களே நடிங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதில் தௌலத்தான ஒரு அப்பா தான் அது. வாழை மரத்தை போய் வெட்டுறது, வீராப்பா போயிட்டு ஒரு வாழை மரத்தை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நோட்டு தான் அதுவுமே. அப்போ உங்களுக்கு அவரு, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ரஞ்சித் சார் வந்து உங்களுக்கு அப்போ உங்க காலேஜோட ஜூனியர் உங்களுக்கு. ஆனா நான் மீட் பண்ணதே இல்லை. அவரை போய் அந்த இதுல மீட், அதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னால நான் பார்த்தது. ஓகே நாங்க எப்படி நினைச்சோம்னா சரி ஓகே ஜூனியருங்கிறதுனால அந்த கனெக்ட்ல இருக்கும், ஃபைன் ஆர்ட் கனெக்ட்ல அவர் வந்து மீட் பண்ணிருப்பாரு, தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இல்ல, ரஞ்சித்த பொருட்களும் தெளிவா இருப்பாப்ல. சாதியை பார்த்தோ இல்ல காலேஜில் ஜூனியரா இருக்காங்க அதெல்லாம் கிடையாது. திறமை இருந்தா வாய்ப்பு. அந்த படத்துல உங்களுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன், அந்த படம் முடிஞ்ச பிறகு வெளியே எப்படி உங்களை ரிசீவ் பண்ணாங்க? அந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு குடிகார படம் ரொம்ப சந்தோஷமா பண்ணேன். ஏன்னா வந்து பாடியெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கர ஒரு அந்த மாதிரியான ஒரு இது. நான் அந்த இது நடக்கும்போது கூட ஒரு அசிஸ்டன்ட் வந்து வேணா கொஞ்சம் போட்டுட்டு வேணா அப்புறம் எதுக்கு நடிக்க வந்திருக்கோம். அதாவது நடிக்கிறது
குடிகாரன் கேரக்டர் குடிச்சிட்டு தான் பண்ணணுமா என்ன, சரி அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த இதில் நடிக்கும்போது. எனக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 90% வந்து இருட்டில் தான் இருக்கும், நைட்டில் தான் நடக்கும். நைட்டில் தான், ஆமாம் நைட்டில் தான் நடக்கும். அது இல்லாமல் சட்டை கிட்ட போடாமல் அந்த மாதிரியான ஒரு இது. அதை பார்த்துட்டு என்னை வந்து நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணல, ரொம்ப சில பேர் தான் வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. அது பார்க்குறவங்க எல்லாம் வந்து அப்பா மாதிரியே இருந்தேன் அப்படின்னு கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஒரு 50-60 பேர் என்கிட்ட சொல்லிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு, இப்போ நானும் குடிச்சிருக்கேன் அந்த மாதிரியான பார்ல, அந்த மாதிரியான நிறைய மனிதர்களில். முக்கியமாக வந்து ஒரு நடிகனுக்கு வந்து இந்த மாதிரியான அப்சர்வேஷன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து கபாலியில் வந்து அது ஒரு கேப் இருந்துச்சு. காலால தான் காலால நடித்தேன். ஸோ காலால நான் போய் கேட்டேன், பண்ணுங்கண்ணா நீங்கள் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெருமாள் சுவாமி ஒரு என்ஜிஓ, ஸோ அந்த கேரக்டர் படம் கிட்டத்தட்ட முழுக்க வர மாதிரியான ஒரு இது. இங்க நான் இனிமே இதுதான் நியூஸே. சரி டைம் ஆச்சு இல்ல, கிளம்பு வாங்க. பாம்பேல அப்புறம் இங்கே பெரிய செட்டில் EVPயில் செட்டு போட்டு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 துணை நடிகர்களோட எப்பயும் ஒரு பெரிய ஒரு விழாவா அந்த மாதிரியான இதாக தான் இருந்துச்சு. ரஜினி சாரை சந்திச்சது அப்போ நடந்த சம்பவங்கள் ஒரு தடவை அவரோட எனக்கு காம்பினேஷன் பார்த்தோம்னா இல்லவே இல்லை. ஒரே ஒரு மீட்டிங் இருக்கும், மீட்டிங்கில் நான் பேசிட்டு இருப்பேன், அவங்களாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான, ஸோ ஒரு தடவை வந்து இது பண்ணும்போது வாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரஞ்சித் கூப்பிட்டு, சார் இவர் தான் அட்டகத்தில் அப்பாவோட, நான் அந்த அறிமுகம் மட்டும்தான். மற்றபடி ஒரு ரஜினி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த வயசுல எவ்வளவோ சம்பாரிச்சிருப்பாரு, எவ்வளவோ புகழ், இன்னும் வந்து அந்த வேலை அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம எளிமையா இருக்கிறது இருக்கு. அந்த செட்டில் அந்த ஒரு சினிமா அப்படின்னு வந்துட்டா அந்த இதுல இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா நான் ரஜினிகிட்ட பாக்குறேன். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். எதுவும் சினிமா பேக்ரவுண்ட் இருக்கா உங்களுக்கு, இல்லைன்னா வந்து உருவாக்குனது தானா உங்களுக்கான சினிமா? இல்லை, நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தலைச்சுமை பாத்திரை வியாபாரி. அவர் வந்து நிறைய ஊரில், அதாவது கடைசி வரைக்கும் தலைச்சுமை பாத்திரை வியாபாரியாகவே இருந்தார். ஸோ ஒரு ஊரில் பிஸ்னஸ் சரியில்லைன்னா இன்னொரு ஊர் போவார். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பிறந்தது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மம்சாபுரம்னு ஒரு ஊர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈரோடு, பண்ருட்டி, அப்புறம் பரமத்தி வேலூர், இந்த 3 ஊரில் நான் வந்து ஸ்கூல் படித்தேன் நான். ஓகே. ஸோ அப்போ ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அப்பா கூட வந்து நானும் வியாபாரத்துக்கு போகிறேன். அப்போ வந்து எவர் சில்வர் பாத்திரம் அப்படின்னு நான் சொல்லுவது, அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியான சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு 8வது வரைக்கும் படித்தவர் தான். ஆனாலும் ஒரு காங்கிரஸ்காராக இருந்திருக்காரு, ஒரு தீகா அனுதாபி, ஒரு ML மூமெண்ட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து இடம் தங்குறதுக்கு, அதாவது தலைமறைவாக இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து தங்க இடம் கொடுக்குறவரா அந்த மாதிரியான தமிழ் பற்றாளர். ஓகே. ஸோ என்னை தவிர எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து தமிழ் பேர் தான் வச்சாரு. அரசியல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம். சீமான்லாம் வந்து இப்போ பெரியாரை வச்சு சொன்ன சர்ச்சையான கருத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, செருப்பால் அடிக்கணும். இல்லை, இது அவருடைய பேச்செல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு ரொம்ப, அதாவது பின்னால் வந்து இவ்வளோ தைரியம் யார் கொடுத்தது அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய ஒரு மறைமுகமான ஒரு சூழ்ச்சி. இது வந்து பிஜேபியை கூட இருக்கலாம், கண்டிப்பாக பிஜேபி இல்லாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் கூட இருந்தவங்க யார் அப்படின்னா அறிவுமதிலிருந்து நெடுமாறிலிருந்து இது போராளிகள் இருந்து எல்லாரும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வராங்க இன்னைக்கு வரைக்கும். யாராவது ஒரு ஆள் ஆனாலும் இன்னும் தைரியமா பேசிட்டு தான் இருக்காப்ல. எந்த விதத்துலையும் ஒரு கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானம் இல்லாம எப்படி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அருவருக்கத்தக்கதா இருக்கு. இப்போ பார்த்தோம்னா அவர் என்னென்னா ஒரு லேப் டெஸ்ட்டு, தமிழ் அல்லாதவங்க அவங்களையெல்லாம் நிராகரிக்கணும், யாரும் பவருக்கு வந்துடக்கூடாது. இவர் என்னமோ வந்து இவர் யாருமே இல்லைன்னா இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிற மாதிரி இவங்க போட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை கேட்டாங்க. இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு தெலுங்கு வந்ததான், நான் தப்புன்னு சொல்லலை, தெலுங்கு அந்த பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, என்ன காரணமாக இருக்கும்? அரசியல் ஆதாயம் தான் கண்டிப்பாக. அதாவது
இந்த இப்போ இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த துறையாக இருக்கட்டும் ஒன்று ஃபர்ஸ்ட்டில் இருப்பாங்க தமிழ்நாடு. இப்போ இல்லை 2வது 3 ஒரு 3 இடத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இருக்குது நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது எல்லாமே அந்த மாதிரியான அது நீட்சியாக. ஆனால் அதை ரீடிஃபைன் பண்ணது வந்து திராவிடம் கொண்டு வந்தது தான் ஒரு 50 வருஷத்தில் அப்படிங்கிறது. அதனால தான் யாரும் இங்கே வர முடியல அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு. ஸோ ஆனால் யார் வந்து தலை அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அதான் உடைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஸோ மக்கள்லாம் அவேராக இருக்கணுங்கிறதான இதுலேருந்து சொல்ல இல்லை கண்டிப்பாக மக்கள் அதாவது அவேராக தான் இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா யூடியூப் சேனல் தான் நிறைய வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்கு. ஜனங்கிட்ட வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து அவர் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்கல்ல. ஆமாம் பெரியார் இப்படியா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதான் அவங்களுக்கு வேணும். நம்ம பேசாமல் தவிர்க்கிறது தான் நல்லதுங்கிறது. கண்டிப்பாக. அடுத்து மகாமுனி படத்தோட வாய்ப்புலாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? மகாமுனி வாய்ப்பும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட தினேஷ் வந்து மௌனகுரியில் நடிச்சிருந்தாப்ப. ஸோ மௌனகுரியில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். நான் சொல்லியிருந்தேன் வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணு சாந்தகுமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணு சரி அப்படின்னு. அலைன் ஃப்ரான்சிஸ் அங்கே வந்து நான் அலைன் ஃப்ரான்சிஸில் வந்து ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு இன்னோஸ் டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அடிக்கடி அலைன்ஸ் ஃப்ரான்சிஸ் அந்த மாதிரியான தொடர்புகள் நிறைய இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை அவர் ஒரு ஷோக்கு வந்திருந்தார். அப்போ அவர் மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல தினேஷ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு படம் எடுக்கிற நியூஸ் வந்த உடனே அவருக்கு நான் ஃபோன் போடுறேன். அவர் அங்கே இல்லை, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தாரு. சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போங்க டி நகரில், அங்கே வந்து சிவான்னு ஒருத்தர் இருப்பாரு, நீங்கள் அவரை போய் பாருங்க. அங்கே போனேன், எனக்குன்னு ஒரு கேரக்டர் அப்போ வச்சுதான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுன்னு இருக்குல்லங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து. அந்த படமும் வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த லொக்கேஷனில் வந்து இது பண்ணும்போது சென்னையில் தான் ஒரு வீட்டில் நடக்கும்போது வந்து சொன்னேன், இந்த கேரக்டர் எப்படிங்க, நான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நரி மாதிரி ஒரு விலங்கு அந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும், தந்திரமான ஒரு அந்த மாதிரியான இருக்கணும். நான் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஷார்ப்பான அந்த மாதிரியான ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இடத்துல அது ட்ரை பண்ணியிருப்பேன். நான் அந்த ஆக்சுவலி நீங்கள் பண்ண மற்ற கேரக்டர்ஸை தாண்டி ரொம்ப ஒரு வில்லத்தனமான ஒரு ரோல், அது நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற ரோலு, அதை நீங்கள் எடுத்து கன்சீவ் பண்ணதுங்கிறதே வித்தியாசமாக தான் இருந்தது, பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருந்தது. உங்களுக்கு அது அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கிடைச்ச ரெகக்னேஷன் அப்படிங்கிற மாதிரி? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஓடுற படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கு. இப்போ அந்த படம் நல்ல படம், நல்ல வரவேற்பை பெற்றுச்சு, நிறைய இது. ஆனாலும் வசூல் ரீதியாக அது அந்த மாதிரி இல்லாம போயிட்டு. ஆர்யாவோட மீட் பண்ண டைம், அவரோட பேசுனது, அப்போ நடந்த சம்பவங்கள் ஏதாவது? ஆர்யாவோட ஒரே ஒரு காம்பினேஷன்ல ஒரே ஒரு சீன் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து ஸோ நான் எனக்கு ஷார்ட் வச்சுருப்பாங்க. ஷார்ட் வைக்கும்போது வந்து அவரோட சஜஷன்லாம் எனக்கு பேசிகிட்டு இருப்பேன். பேசிட்டு இருக்கும்போது என்னோட சஜஷன்லாம் அவருக்கு வைக்கும்போது வந்து நான் அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசணும். அந்த இன்பிட்வீனில் நான் எடுக்கும்போது வந்து டக்குன்னு எடுத்துட்டேன். அவர் வந்து கடுப்பாயிட்டு நான் எங்களுக்கும் கொஞ்சம் நடிக்க இது கொடுக்கணும், டைம் கொடுங்க, நானும் நடிக்க வேண்டாம், நீங்களே நடிச்சிட்டு இருந்தா எப்படின்னா அப்படின்னு ரொம்ப சீரியஸாகவே சொல்லிட்டாரு. குடிகார ரோல் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு தடவை நீங்கள் அட்டகத்தில் பண்ணிக்கிங்க, அகெயின் வரும்போது நீங்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை இந்த வாய்ப்புங்கிறது எப்படி நீங்கள் கன்சீவ் பண்ணீங்கிற மாதிரி? இப்போ சினிமாவில் வந்து குடிகாரர்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய ஓவர் டூவாக தான் இருக்கும், நிறைய ஓவர் டூ ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பார்த்தோம்னா குடிகாரர்களே வந்து அவங்க பழக்கம் அந்த மாதிரி நிறைய பாடி லாங்குவேஜோட நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஓரளவுக்கு அட்டகத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசம், வேற மாதிரியான வித்தியாசம் வந்து இதில் வந்து. ஏன்னா அட்டகத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு குடும்பம், நைட்டு தண்ணி அடிக்கிற ஒரு அப்பா, பையனோட பாசமா, ஒய்ஃபோட பாசம், அந்த மாதிரியான ஒரு அப்பாவா, அந்த மாதிரியான ஒரு இது இருக்கான். ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து முழு நேரம் குடிக்கணும், 24 மணி நேரம் குடி அப்படின்னு ஓசி குடி வாங்கி குடிச்சிட்டு ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரியான மற்ற காலர் நக்கிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கான வித்தியாசம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு
எங்கள் ஏரியாவில் 3 பேர் இருக்கிறானுங்க. நீங்கள் வெளில விட்டீங்கன்னா உங்களை அப்படியே அலாக்கா பிடிச்சி கொடுத்துருங்க. இப்போ கூட அடுத்து வந்து ஒரு விஜயானந்தன் ஒரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவரு அந்த படம் பேர் இன்னும் வைக்கல. அந்த படத்துல வந்து அதுலயும் ஒரு குடிகார அப்பா தான். ஓகே. ஆனா அதுலயும் வேற மாதிரியான ஒரு அது கம்ப்ளீட்டா ஒரு வேற மாதிரியான படம் வந்தா நீங்க பாருங்க. அந்த மாதிரி நடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு வந்து ஒரே மாதிரி நடிக்கிறது இல்லாம கொஞ்ச நாச்சு ஆனா உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணி இருக்கா? இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி டாக்டர், அந்த மாதிரியான ஒரு ஹீரோயினுக்கு சிகப்பான ஒரு அப்பா, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அவங்க கொடுக்குற அந்த ஊதியம் அதை விட கம்மியாக கொடுக்குறாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதுலேயும் வந்து ஒரு இந்த கருப்பு அந்த மாதிரியான இது இருக்குங்களா, அது இருக்கு. உள்ள வந்து பாகுபாடுங்கிறது இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இதுல ஒரு செக்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு பிரிவு அந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு படம் நடிச்சிருப்பீங்க நீங்க மொத்தமா? ஒரு 12-13 படம் நடிச்சிருப்பேன். 15 இருக்கும். தொடர்ச்சியா சினிமால இருக்கோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா ஒரு பெரிய பிரேக் த்ரோ கிடைக்கல அப்படின்னு எதுவும் உங்களுக்கு தோணி இருக்கா? கண்டிப்பா. இப்ப பார்த்தோம்னா நான் ஒரு 7-8 வருஷமா ஒரு மொழிநேர நடிகனா இருக்கேன். காலாக்கு அப்புறம் நான் அட்வர்டைசிங்ல வந்து ஒரு மாச சம்பளக்காரனா வேலை பார்த்தேன். அந்த சேலரி இருக்குங்களா, அந்த சேலரியில் 1/3 கூட இப்போ நான் வாங்கினேன். சில படம் நடிச்சும் இந்த மாதிரியான ஒன்று வந்து சம்பளம் குறைவான சம்பளம். ஸோ இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அந்த மாதிரியான கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னும் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை. இனிஷியலாக உங்களுக்கான முதல் பட வாய்ப்புங்கிறது எப்போ சார் உங்களுக்கு கிடைச்சது? நான் வந்து ஓவி கல்லூரியில் படித்தேன். ஓகே. ஸோ அந்த படிக்கும்போது வந்து நிறைய இலக்கியம், நாடகம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சுரேஷ் பால் அப்படின்னு. அவர் வந்து லாயலா காலேஜில் வந்து ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னொரு காலேஜில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் என்னோட கிளாஸ்மேட்டாக வந்து இருந்ததில் வந்து சரண். ஓகே, டைரக்டர். ஆமாம், டைரக்டர் சரண். ஓகே. ஸோ அவன் வந்து முடித்த உடனே வந்து பாலச்சந்தர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக போனேன். ஸோ அப்போ நான் வந்து டிசைனராக ஃப்ரீலான்ஸ் டிசைனராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தேன், அம்ஜிக்கரையில். அப்போ ஒரு நாளுக்கு திடீர்னு காலையில் கிளம்பு, ஒரு நல்ல ரோல் இருக்கு உனக்கு அப்படின்னா. சரி வா கூப்பிட்றான் அப்படின்னு போனேன். இது எப்படின்னா இந்த இப்போ செம்மொழி பூங்காக்கு எழுத்த மாதிரி இருக்கிற அந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் வந்து ஸோ புது அர்த்தங்களோட கிளைமேக்ஸில் வந்து கீதா வந்து ஒரு மனநல காப்பகத்தில் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து ரஹ்மான் பார்க்க வராப்புல. சரி என்ன இதில் என்ன நமக்கு ரோல் கொடுக்க போகிறாப்புல அப்படின்னு பார்த்தா, இந்த பைத்தியங்களா வந்து ஒரு இது போட்டுவிட்டு ஒரு 20 பேரோட வந்து நடக்க விட்டாப்புல. அது முகம் கூட தெரியாது, அப்படி ஒரு கருப்பான முகம் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போகும். சரின்னு சரி, அதான் ஒரு பெரிய இது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை, வாய்ப்பு இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1989 வந்து அக்னிபுத்திரன் அப்படின்னு ஒரு படம், கார்த்திக் நடிச்சு இளையராஜா ராஜீவ் மேனனோட ஃபர்ஸ்ட் படம், சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் படம். சில காரணங்களால வந்து அந்த படம் வந்து பாதியிலே நின்றுச்சு. வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ரைக் அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது. அப்போ வந்து மூவி ஸ்ட்ரைக் சொல்றீங்க? ஆமா, மூவி ஸ்ட்ரைக். நான் வந்து பாம்பே போயிட்டேன். ஸோ பாம்பேல ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சில அங்கே ஒரு 2 வருஷம் நான் சினிமா வேணான்னு போயிட்டீங்களா இல்லைன்னா என்ன காரணத்துக்காக இங்க இருந்து போனது? ஏன்னா வந்து குடும்ப சூழல். ஃபர்ஸ்ட் மாத சம்பளம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்போதான் வந்து அங்கே ஒரு 2 வருஷம் வந்து அட்வர்டைசிங்கில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு இனிமேல் சினிமாலாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்த உடனே வந்து நாசர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து நான் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் நான். ஓகே. அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு பழைய கோயில். ஸோ அந்த கோயிலில் வந்து ராஜேந்திர சோழன் அது சின்னதாக ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து ஒரு எனாக்ட் பண்ணுற மாதிரியான இது. அப்போ தான் வந்து விஜய் சேதுபதியில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் அந்த மாதிரியான எனாக்ட் பண்ணாப்புல. அந்த டைமில் அது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர்னு நினைக்கிறேன், அங்கே தான் நடந்துச்சு. அப்போ முடிச்சுட்டு அப்போ தாடி வச்சுருந்தாரு. ஸோ நான் நாசர் பார்த்து போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஷேவ் பண்ணிட்டு வரேன். போகும்போது அது இது பண்ணும்போது அவருக்கு ட்ராவலுக்கு எல்லாம் சேர்த்து 500 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதான் இனிஷியல். ஏதாவது தெரியுமா அப்போ இந்த நல்லா நடிக்கிறான், ஏதாவது ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிலாம் எதுவும் அப்படியான ஸ்கோப் இருந்தது அந்த இடத்துல? எனக்கு கண்டிப்பா நல்லா அந்த மாதிரிலாம் இது இல்லை. அதான் இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னா, அது
சினிமாவுக்கு உள்ள திறமை இருக்கு இல்லைங்களா, அதே அளவு வெளியே இருக்கு, வாய்ப்பு இல்லாம அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதா வந்து இப்போ உள்ள இளம் இயக்குனருக்கு வந்து ஒரு பெரிய சவால் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ சண்முக சுந்தரம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ரௌத்ரம் அப்படின்னு படம், அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஸோ என்னை வந்து ஆக்டராக ஜீவாவோட படம். ஆமாம், ஜீவாவோட படம். ஸோ அது கோகுல் டைரக்ட் பண்ணு. ஸோ அதில் நான் நடிக்க சொன்னேன். நான் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி, ஆனால் சில டைமில் சில காரணால என்னால் இது பண்ண முடியல, ஆனால் நடித்தேன் அந்த படத்தில். அதில் வந்து ஒரு ஒரு காமெடியான ஒரு கராத்தே மாஸ்டர் அது. ஸோ அது நல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ வந்து என்னுடைய பெஸ்ட் அப்படின்னு சொன்னான்னா அதான் இந்த படத்தை தான் சொல்கிறேன். நான் டிசைனராக நீங்கள் பண்ண ஒர்க்கில் ஏதாவது முக்கியமான ஒர்க்கு? இப்போ இருக்கிற ஆவின் லோகோ இருக்கு இல்லைங்களா, அது நான் தான் டிசைன் பண்ணது. லோகோ அந்த என்டையர் அந்த இதை வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும், ரீஷஃபில் பண்ணணும் அப்படின்னு பண்ணப்போ வந்து அந்த டிசைன்லாம் வந்து மாற்றி, அப்புறம் அது மட்டும் இல்லை, நிறைய கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பால் பேக்கெட்லேருந்து ஒரு கர்டு, நெய், பேக்கேஜிங் டிசைன், அந்த மாதிரி அந்த டைமில் கியோஸ்க் அப்படின்னு நிறைய டிசைன் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தது தான். ஆமாம். சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அரசியலாகவும் பேசுகிறீங்க, சினிமாவும் பேசுகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட் என்னது, அதை பற்றி கேட்கவே. பேர் இன்னும் வைக்கல. ஒரு 2 படம். ஒன்று வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லைங்களா, செஃப். ஸோ அவர் ஹீரோவை நடிக்கிறாரு. மெஹந்தி சர்க்கஸ்ன்னு ஒரு படம், அந்த டைரக்டர் தான் இந்த படம் டைரக்ட் பண்ணுறாரு. அதில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அப்பாவாக நடிக்கிறேன். அது வந்து ஒரு ரொம்ப, அதாவது அந்த கலனே வந்து புதுசாக இருக்கும். இந்த மாதிரி தமிழில் வந்து அந்த மாதிரியான ஒரு கலன் வந்ததே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கலன் அது. மலை சார்ந்த அந்த மாதிரியான ஒரு அந்த படம். அப்புறம் கீர்த்தி சுரேஷ் நடிச்சு ஒரு ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம், அதில் ஒரு சின்ன கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 படம் இருக்குது. சூப்பர். அதெல்லாம் வர வேண்டியது. சிறப்பு சார். வர்ற புது படங்களும் உங்கள் பேர் சொல்கிற படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.